வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒடிசாவில் வெடித்த பஞ்சாயத்து 30%க்கும் அதிகமாக இன்னைக்கு வாக்குகளை எண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லிடுவீங்க, பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக எண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக முடிச்சிருவீங்க. சரி, ஏன் இதை பேசுகிறோம்? நிறைய நம்ம பேசிட்டோம். எல்லா இடத்துலையும் 2%, 3% தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். 30% இன்னைக்கு பிஜு ஜனதா தளத்துக்கும் அதாவது நம்ம பிஜேபிக்கும் இடையே. எல்லாத்தையும் தாண்டி போன தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி 78 தொகுதி ஜெயிக்குது, பிஜு ஜனதா தளம் 51 தொகுதி ஜெயிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்குப்பதிவில் பெரிய அளவுக்கு முறைகேடு, ஓரளவுக்கு முறைகேட்டால் பரவாயில்ல, இதை எண்ணினீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் மோகன் சரண் அவர் போயிட்டு மறுபடியும் பிஜு ஜனதா தளமே ஆட்சிக்கு வந்துடும். அந்த அளவுக்கான முறைகேடு 30%. உலக வரலாற்றிலே எந்த அளவுக்கு இருக்காது. 30% இந்திய வரலாற்றிலே இல்லை. மற்றதெல்லாம் தமிழ்நாடு, மற்ற எங்கே நீங்கள் பார்த்தாலும் 1ம்பாங்க 2ம்பாங்க. 30%ங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குகளை அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. அப்படி தான் நம்ம நினைக்க முடியுது. நடந்தது என்ன தொடர்ந்து நம்ம பார்க்கோம்னா, அங்கே ஒரு பிரச்சனை, மகாராஷ்டிரா பிரச்சனை, ஹரியானாவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டலை. இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி காஷ்மீர்லேயே நமக்கு டவுட் இருக்குது, இவங்க முதல்ல அந்த சீட்டு வாங்கினாங்களான்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய மாநிலம் பிஜேபிக்கு, சின்ன மாநிலம் காங்கிரஸ் கூட்டணி கட்சி, அதுவும் காங்கிரஸுக்கு இல்லை. அப்படி தெளிவாக இப்போ ஒரு ரிசல்ட்டெல்லாம் வரதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னும் குறிப்பாக இந்திய மக்களுக்கு இந்த இவிஎம் மேலேயும் தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் சந்தேகம். அது நிவர்த்தி பண்ணல. இது இப்போ எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிஜு ஜனதா தளம் கேட்ட கேள்விகள் என்ன கேட்குறாங்க? எப்பா 30% வாக்குகள் அதிகமாக இருக்குது. அதாவது எம்பியில் 21 தொகுதி, 20 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது, ஒரே ஒரு தொகுதி அதுவும் காங்கிரஸுக்கு போயிடுச்சு. 149 எம்எல்ஏ, அதில் 78 எம்எல்ஏ பிஜேபி, பிஜு ஜனதாதளம் 51. அவ்வளோ நல்லது பண்ணி 24 வருஷமாக அவர் தான் ராஜா மாதிரி இருந்தவர். இன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சு போச்சு கதை. இப்போ மோகன் சரண் வந்துட்டார். இப்போ என்ன பிஜு ஜனதாதளம் கொடுத்துருக்காங்கன்னா, பிஜு ஜனதாதளம் வேறு ஒன்றும் கேட்கல, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஐயா, தேர்தல் நடத்தும் அலுவலர், அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அலுவலர் ஒரு நடத்தி ஒரு ஒரு சொல்லுவார்ல, எவ்வளோ வாக்குப்பதிவுன்னு சொல்லுவார்ல, அது நடந்ததில்லை. அதற்கு அடுத்த நாள் பார்த்தா 10% எக்ஸ்ட்ரா சொல்கிறார் தேர்தல் ஆணையம். இதெல்லாம் விட தேர்தல் ஆணையம் 10% எக்ஸ்ட்ரா சொன்னிச்சா, சரி அது கூட ரைட், முடிஞ்சு போச்சு, அதே தவறு தான். ஆனால் கடைசியாக தேர்தல் ஆணையம் ஒன்று சொன்னிச்சு பாருங்கள், அது என்ன கதைன்னா, ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதம் 58, தேர்தல் ஆணையம் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா 72. எப்படிங்க இவ்வளோ 30% எப்படி அதிகமாகும் அப்படிங்கிறது பிஜு ஜனதாவோட கேள்வி ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் 6 மணிக்கு போட்ட பதிவும் இருக்குது. அதில் வாக்கு எண்ணிக்கை சொல்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு பதிவு போடுறாங்க, அதுவும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 4% ஏறுது. அடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா 6% ஏறுது. எப்படிங்க 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு 3%, அடுத்த நாள் பார்த்தா ஒரு 6%, எப்படிங்க திடீர்னு 10% ஏறுது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆமாங்க அது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றது தானே, போடுறதுன்னு முடிவாயிடுச்சு, அடித்து தூக்க வேண்டிதான். சரி, இன்னும் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்குது? மாவட்ட தேர்தல் அதிகாரி எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு இதை சொல்லுவார். ஒரு இந்த எண்ணிக்கையில் சதவீதம்னு சொல்லுவார். இப்போ மகாராஷ்டிரா நெக் டு நெக் ஃபைட்டு, நல்லா ஞாபகப்படுத்தி, மகாராஷ்டிரா நெக் டு நெக் ஃபைட்டு, யார் வேணால் ஜெயிக்கலாங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அப்போ அதையும் தாண்டி எல்லாரும் சொன்னது என்னென்னா, இது ஜெயிக்கும், இது இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ரிஸ்கே எடுக்கக்கூடாது, அதிகமான வாக்கு போடு, மொத்தமாக முடிச்சு விட்ரு. அதனால தான் பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். அங்கே ஹரியானாவில் என்ன நினச்சது காங்கிரஸ், பிஜேபி நினச்சது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுச்சு. அதனால தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு அது அங்கே வந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தீஸ்கரில் அதே மாதிரி தான் நினச்சிது. எல்லாம் பிஜேபி ஆட்சின்னு நினச்சிட்டு அவங்க அங்கே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. இல்லைன்னா சத்தீஸ்கரும் அநேகமாக முடிஞ்சிருக்கும். ஏன் இதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம்னா, நார்மலாக பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, நம்ம எங்கெங்கே தோக்குறோமோ அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு அடிங்க. ஒரிசாவில் நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு நம்ம தோற்றுருவோம். அதனால தான் 30%, சாதாரணமாக 1-2% பரவாயில்ல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேயோஜோர் எம்எல்ஏ யார் அப்படின்னா மோகன் சரண், அவர் தான் இன்றைக்கி ஒடிசாவுடைய முதல்வர். அவருடைய தொகுதியில் 30.64 வாக்கு சதவீதம் அதிகமாக போயிருக்கு. 30.64 அப்படின்னா அவர் ஜெயிச்சதே பார்த்தீங்கன்னா 7% தான் ஜெயிக்கிறார். 30%னா எங்கே போகுது? எல்லாத்துக்கும் தாண்டி மக்கள் கேட்குற கேள்வி, ரைட்டுப்பா முதல் நாள் குத்துறாங்க,
அதில் வந்து 58% காட்டுறீங்க, எண்ணப்பட்டது 70%. இந்த 12% எப்படிப்பா வந்ததுன்னா இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ ஓட்டிங் மிஷினில் நம்ம வந்து அழுத்துறோம்ல, அதில் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி பண்ண வேணாம். எல்லாம் தேர்தலெலாம் அது வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் ஓட்டு என்றாங்க பாருங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஓட்டு போட்டாலும் அதில் வந்து 30% தான் எக்ஸ்ட்ரா பிஜேபிக்கு போயிடுது. முடிஞ்சா கதை. இது என்னன்னா ஒரு ஆள் 2 ஆள் சொன்னால் பரவாயில்லைங்க. முதல்ல கூட எல்லாம் சிரித்தாங்க காங்கிரஸ் சொல்லும்போது. அதெல்லாம் மம்தா பானர்ஜி கட்சிக்காரங்க இப்போ கேட்டாங்களே, அது எப்படிங்க ஹைக் பண்ண முடியும் காங்கிரஸ் விளக்குன்னுட்டு. ரைட்டு, பிஜு ஜனதா அதெல்லாம் நவீன் பட்நாயக் என்ன அவ்வளோ அறிவில்லாதவரா? தொடர்ந்து இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லைங்க வாக்கு சீட்டுக்கு முறைக்கு மாறணும். காங்கிரஸ் சொல்லும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க கூட்டணியிலேயே. இப்போ பிஜு ஜனதாவுக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்த தடவை வந்தால் கூட அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வித்தியாசா அப்படிங்கிற தொகுதி இன்னும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 தொகுதியில் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்தங்கிட்டு இருக்காங்க. அதாவது யார் பிஜேபி பின்தங்குது அந்த ஏரியாவில் பார்த்தா பிஜு ஜனதா அதிகம் வருது. ஒரு ஏற்கனவே கருத்து கணிப்பு எந்தெந்த ஏரியாவில் பிஜு ஜனதா அதிகம் வரும்னு கருத்து கணிப்பு வந்துச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜினில், நம்ம சொல்கிற மாதிரி 30%க்கும் அதிகமான மார்ஜினில் இன்றைக்கி பிஜேபி ஜெயிக்குது. அப்போ இதற்கு வந்து ஒரு நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா 17C படிவத்தின் படி அன்னைக்கு நடந்தது என்ன, எவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்னு 17C தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் இருக்குது. அதில் அந்த 17C கொடுத்து இது வரைக்கும் பதில் இல்லை. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஃபுட்டேஜ் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, முதல் நாள் எவ்வளோ தரவுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, அடுத்த நாள் எவ்வளோ தரவுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, எந்த தகவலும் கொடுக்க மாட்டீங்க. கேட்டாங்கன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்ட் அமைப்பு, தனிப்பட்ட அமைப்பு, யாரும் இந்த உரிமை கோர முடியாதுங்கிறீங்க. ஒரு சாதாரண மனிதனை வாக்களிப்பது உங்கள் கடமை, எல்லோரும் வாக்களிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறீங்க. வாக்களிக்கிறது ஓகே, நம்ம வாக்களிக்கிறது ஒழுங்காக தான் போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம என்ன தான் நீங்கள் வாக்களித்தாலும் முடிவு ஒன்றுங்கும் போது எதுக்கு நம்ம வாக்களிக்கணுங்கிற ஒரு சலிப்பு ஜனநாயகத்தில் வந்தால் அந்த நாடு எப்படி போகும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இன்றைக்கி வந்து தொடர்ந்து இவ்வளவு அநியாயங்களையும் பண்ணிட்டு அதானியிலேருந்து பொருளாதாரமாக மந்த நிலை பற்றி, விவசாயிகள் நல்லா இல்லை, சிறு குறு தொழிலாளர்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகிடுச்சு, மதத்தை வச்சு ஒரே சண்டை, இவ்வளவையும் மீறி மோடி அவர்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. பிஜேபினா என்ன கால்குலேஷன்? நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏங்க அந்த வாக்கு சீட்டுக்கு மாறினா ஐயோ டிஜிட்டல் இந்தியாவில் தான் நிறையா ஃப்ராடு நடக்குது. டிஜிட்டல் இந்தியா வந்தவுடனே தான் நாடு எந்த அளவுக்கு போச்சுங்கிறது தெரியும். இன்னும் நிர்மலா சீதாராமன் கதை பார்த்தா அது பெரிய அளவு கதையாகுது. அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து இடி வழக்கு வந்து 911 தான் பதிவாயிடுச்சுங்கிறாரு. ஐயா அமித்ஷா வந்து 4011ங்கிறார். உள்துறை ஒரு டிஜிட்டல் மீட்ரு, இவங்க ஒரு டிஜிட்டல் மீட்ரு. எங்கே தான் டிஜிட்டல் இந்தியா நமக்கு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மோகன் சரண் அவருடைய தொகுதியில் வந்துட்டு 30%க்கும் அதிகமான வாக்கு வந்தது எப்படி? ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தொகுதியிலேயே 30% எக்ஸ்ட்ரா போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா மற்றவங்களுடைய கதி என்ன? இதையெல்லாம் மீறி 51% 51 எம்எல்ஏ சீட் எடுத்திருக்காரு இவர் நவீன் பட்நாயக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி 78 தான். அப்போ பிஜேபி ரொம்ப மோசமாக டெபாசிட் வாங்கி நிறையா தோக்க வேண்டியது. 30% ஏற்றி அதை பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் புள்ளி வர சொல்லுது. அப்போ இன்னொன்று பொதுவாக வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதோ இவிஎம் மேலே குறை சொல்லலை. இப்பயும் நம்ம சொல்கிறோம் இவிஎம் மேலே நம்ம குறை சொல்லலை. என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு விளக்கணும். இல்லை முதல் நாள் இப்படியா இங்கே மட்டும் இல்லை, நம்ம தெரியும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நடக்குது. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஏங்க எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. கரெக்ட், நீங்கள் கேட்குறது தமிழ்நாட்டில் நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ இந்த எம்பி சீட்டில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருன்னு வச்சுக்கோங்க, என்ன யோசிப்பீங்க? பிஜேபியாவது ஜெயிக்கிறதாவது ஏன் சார், என்ன சார் மக்கள் பிஜேபி தொண்டரையும் நம்ப மாட்டான், அதை வந்து வெளியில் எடுபடாது மேட்ரு. இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், சுரேஷ் கோபி மட்டும் கேரளாவில் ஜெயிப்பார். ஏன்னா அவங்க அந்த ஒரு தொகுதி தான், மற்ற எந்த தொகுதியும் ஜெயிச்சதுன்னா மக்கள்லாம் திரண்டு வந்துடுவாங்க. இதில் என்னென்னா இன்னும் கூட நிறையா பண்ணியிருக்கலாம். நமக்கு இப்போ என்ன சந்தேகமாக இதெல்லாம் பார்க்குறவங்க, அப்போ ஒரு வேளை வந்து இந்த சௌமியா அன்புமணி லீடிங்னு வந்ததே அதெல்லாம் அப்போ இது மாதிரி தானா? விஜய் பிரபாகரன் லீடிங்னு வந்ததே இது மாதிரி தானா? நிறைய போட்டு இவங்க தோற்றுருவாங்க பொழுதுப்பா. கரெக்டாக நம்ம ஸ்பெஷல் இவங்க பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து நம்ம பிரேமலதா சொல்கிறாங்க, இல்லை என் பையனுடைய வெற்றி வந்து தடுக்கப்படுது திமுகவினர்னு. இவங்க பையனுக்கு முதல்ல இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டாங்கிறதே பெரிய விஷயம். தேமுதிக இன்றைக்கி நிலைமை என்ன நிலைமையில் இருக்குது, இவங்க இந்த பேச்சு பேசுகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது நம்ம பேசலாம் நிறையா வந்துருச்சுங்க. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறோம், மகாராஷ்டிராவில் நடந்தது வரலாறு காணாத ஒரு மோசடி தான். மாற்று கருத்தையில் கேட்க நம்ம நண்பர்களுக்கு கேட்டால் சொல்கிறேன், எப்படிங்க ஜெயிச்சாங்கன்னே தெரியல. இப்படிலாம் படுதோல்லிலாம் வராது காங்கிரஸ். அப்போ என்னென்னா மொத்தமாக அடிச்சு விட்ருக்காங்க.
மொத்தமாக அடித்து விட்டுட்டு இப்போ உத்தவ் தாக்கரே எழுது சரத்பவார்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு பிஜேபியில் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே உத்தவ் தாக்கரே சரத்பவார்லாம் அந்த பக்கம் போனால் ரொம்ப நல்லது. காங்கிரஸ் மட்டும் எதிர்கட்சியாக இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் மட்டும்தான் விலை போகாது, மற்ற எல்லாம் விலை போயிடுவாங்க. காங்கிரஸ் இருக்கவங்க விலை போவாங்க, காங்கிரஸ் விலை போகாது. அதனால் பிஜு ஜனதாதளத்தோட இந்த பாயிண்ட் வந்து கவனிக்கக்கூடிய பாயிண்ட். தொடர்ச்சியாக எவ்வளோ நாள் இதை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.